சூரிய சந்திரன் உள்ள வரை இந்த அறநிலைய நிரந்தர அமைப்பு இருக்க வேண்டும், வட்டியை எடுத்து கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்து வச்சு காணி வாங்கி கொடுத்து வீடு கட்டி நகையால் செய்து கொடுத்து எல்லாம் அப்படியான ஒருதெல்லாம் செய்யலாம். எல்லாம் சும்மா சொல்லி போட்டு போகலாம். சத்யசாயி பாபா கொடுத்தது உலகத்தில் 2வது விருது அம்மையாருக்கு தான் அந்த விருது கிடைத்தது. அமெரிக்கா ஹவாய் ஆரியன் ஒரு இடம்பெயர்ந்த ஒரு காலம் அது. நாங்கள் இதில் இருந்து என்ன வசதியாக இருந்து பிறகு இடம்பெயர்ந்து பிறகு தென்பராட்சி சென்று அவ்வாறு அந்த காலங்கள்லாம் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்க அந்த ஒரு மிகப்பெரிய கோயில் வளாகத்திலேயே குண்டு வீச்சும் செல்வீச்சும் நடைபெற்ற காலம். இத்தகைய ஒரு பெண்மணி தெல்லிப்படையிலே வளர்ந்து தேசம் போற்றுகின்ற அளவுக்கு வளர்ந்து எல்லாரும் புற சொல்லலாம், ஆனா ஒரு நாளும் செய்யலாம். அதுதான் மிக்க புற சொல்லலாம். இப்போ உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் நிற்கிறோம். தெல்லிப்பளை என்றாலே எங்களுக்கு உடனே அடுத்த ஞாபகம் வருவது தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் ஆலயம். அதுக்கடுத்தாக வருவது தெல்லிப்பளையிலே இருந்திருக்கக்கூடிய ஒரு அம்மையார் தேசம் போற்றும் சிவத்தமிழ் செல்வி அப்பாக்குட்டி தங்கம்மா அவர்கள் இந்த ஆலயத்திலே தான் இருந்து பல அறப்பணிகளை செய்திருந்தவர்கள். இன்றைய தினம் அவனுடைய 100வது பிறந்த தின நிகழ்வு இன்றைய தினம் இங்கே சிறப்பாக இடம்பெறதுக்கு இருக்குது. அதோட நூல் வெளியீடுகள், அதோட பல அறப்பணிகள் எல்லாமே இடம்பெற இருக்குன்னா இங்கே இடம்பெற அந்த காட்சிகள் தொடர்பாக தொடர்ந்து வர காணொலியில் பார்க்கலாம். சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களுடைய 100வது ஆண்டு ஜனன தின நிகழ்வு தான் இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா மல்லாகம் சந்தியில இருந்து இப்போ தற்பொழுது தெல்லிப்பளை துர்காதேவி அம்மன் ஆலயத்தை நோக்கி, அதாவது அம்மையாரினுடைய அந்த இடத்தினை நோக்கி பார்த்தீங்கன்னா அம்மையாருடைய திருவுருவப் படத்தை சுமந்தபடியே ஊர்தி வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் இந்த இடத்துல குவிந்திருக்கிறார்கள். அம்மையாருடன் சேர்ந்து அந்த ஊர்தி பாவனைகளை கலந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அதோட மாணவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல கலந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அம்மையார் சைவத்திற்கும் தமிழுக்கும் அரும்பெரும் பணிகளை ஆற்றியிருக்கக்கூடியவர். ஒரு பெண்ணாக இருந்து தனித்து நின்று சாதித்து காட்டியிருக்கக்கூடியவர். ஆலயங்களின் மூலமும் அறப்பணிகள் செய்யலாம் என ஆலயங்களில் அறப்பணி செய்வதை ஆரம்பித்து வைத்த பெருமையும் அம்மையாரையே சாரும். வடமாகாண ஆளுநர் இந்த இடத்தில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். மாவிலை தோரணங்கள் எல்லாமே கட்டப்பட்டு கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஆலய வீதிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய இப்பொழுது பார்த்தீங்கன்னா அன்னையினுடைய அந்த திருவுருவமானது ஆலயத்தின் உள்ளே எடுத்து செல்லப்படுகின்றது. அன்னையினுடைய திருவுருவப் படத்துக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மலர்கள் சொரியப்பட்டு பார்த்தீங்கன்னா அன்னை ஆலயத்தினுடைய உள்வீதிக்கு எடுத்து செல்லப்படுகின்ற அந்த காட்சியில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதோடு பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு உள்ளே வழிபாடுகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து ஆலயத்தினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய அன்னையினுடைய அந்த நினைவு இடத்திலே அவர்களுடைய பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதையும் அங்கே பூசகர்கள் அவர்களுடைய அந்த வழிபாட்டுகளை மேற்கொள்வதையும் பார்க்கக்கூடியமாக இருக்கும். प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवदु तद्भक्तारमवदु अवदु माम् अवदु भक्तारम्. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆலய வீதியில் இருக்கக்கூடிய அன்னையினுடைய அந்த திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வணக்கம் செலுத்துகின்ற அந்த நிகழ்வு தற்பொழுது இடம்பெறுகின்றது.
One
இதயத்தில் வைத்து வணங்கிடுவோம். பழைய மாணவர்கள் சில நிமிட நேரங்கள் அம்மையாருக்கு விருப்பமான திருவாசக பாடல்களை அர்ப்பணம் செய்வார். தெய்வ திருமகளாக இந்த நாடு போட்டிருந்த ஆத்திக அன்னை சிவத்தமிழ் செல்வி பண்டிதை கண்ணம்மாவுடைய அம்மாவுடைய 100 ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்குவதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மையார் அவர்களுடைய வாழ்வு அற்புதமானது. அவருடைய தந்தையார் அப்பா குட்டி அவர்களும் தையல் பிள்ளை அம்மையார் அவர்களும் செய்த மாதவர்களால் இத்தகைய ஒரு பெண்மணி தெல்லிப்படையிலே வளர்ந்து தேசம் போட்டிருந்த அளவுக்கு வளர்ந்து இன்றும் அவர் மண்ணை விட்டு சென்ற பின்னாலும் அவருடைய 100 ஆண்டு விழாவுக்கு மண்டபம் நிறைந்த மக்கள் வந்து மரியாதை செய்கிறீர்கள் என்றால் அவருடைய பெருமை சொல்லும் வகையில்தான். அம்மையார் சிறு பராயம் முதல் ஆத்மீக நாட்டம் உடையவராக வளர்ந்து தன்னுடைய ஆரம்ப கல்வியை முடித்து ராமநாதன் கல்லூரியிலே ராமநாதனுடைய சைவ ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே 3 ஆண்டுகள் சிறந்த பயிற்சி பெற்று உன்னத ஆசிரியராக மட்டக்களப்பிலும் கொழும்பிலும் அளவட்டியிலும் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியிலும் பணியாற்றியவர். ராமநாதன் கல்லூரி வாழ்வு அதிகாலையில் எழும்பச் செய்தது. பண்ணோடு திருமுறை பாடல் என்ற ஒரு பாரம்பரியம் ராமநாதன் கல்லூரியிலே 5 மணிக்கு விடுதிச்சாலையிலே சென்றது. அங்கே வாழ்ந்த வாழ்வு என்னை ஆற்றுப்படுத்தியது அம்மையார் அவர்கள் சொல்லுவார்கள். ராமநாதன் கல்லூரியிலே அவருக்கு வாய்த்த ஆசிரியர்கள் இந்தியாவிலிருந்து வந்த சுந்தரராய ஐயங்கார் அவர்கள், நவநீத கிருஷ்ண பாரதியார் அவர்கள், கணபதி ஐயர் அவர்கள்,
நடேசபிள்ளை அவர்கள் ராமநாதன் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி கலாசாலையிலே அம்மையாரை ஆற்றுப்படுத்தினார். அந்த பயிற்சியில் மிக இளம் வயதிலே பால பண்டிதர் பரீட்சையிலே சிறந்த சித்தியும், முதல் நிலையிலே சைவ புலவர் பரீட்சையிலே சித்தி பெற்ற அம்மையார் அவர்கள் மட்டக்களப்பிலே கொழும்பிலே ஆசிரியர் பணியாற்றினாலும் அவருடைய திறமையை கண்டு கொழும்பு விவேகானந்தா மண்டபத்திலே எஃப்எஸ்பி நடராஜா என்று சொல்லப்படுகின்ற காரணங்களை புறப்படமாக கொண்ட அறிஞர், நீங்கள் மேடையிலே பேச வேண்டும் என்று அம்மையாரை கொழும்பிலே பேச வைத்தார். யாழ்ப்பாணத்திலே பேசுவதற்கு முதல் கொழும்பிலே தான் அம்மையார் முதல் பேச்சுகளை திறமையார். இலங்கை வானொலி அவரை அழைத்து பேச வைத்தார்கள். இலக்கிய பேச்சுகளை பேசினார்கள். அம்மையாரை திண்டுப்பட்டி முருகன் கோயில் அழைத்து கந்த புராணத்தை பற்றி பேச வைத்தார். யாழ்ப்பாணம் அம்மையாருடைய வருகைக்காக காத்திருந்தது. விடுமுறைக்கு வருகின்ற போதெல்லாம் யாழ்ப்பாணத்து கோவில்களிலே அம்மையாரை பேச வைத்தார். அந்த நேரம் தான் தெல்லிப்பள்ளி துர்க்கி அம்பாளுடைய சன்னிதானம் சிறிய கோயிலாக இருந்த இந்த கோயிலே அன்றைக்கு தலைவராக இருந்த தியாகராஜா மகாஜன சிற்பியர் என்ற ஜெயரத்னம் அதிபர்கள் மற்றும் பெரியார்கள் அம்மையாரை அழைத்து ஆலய நிர்வாகத்தில் இணைத்து அம்மையாரை தனாதிகாரியாக்கினார்கள். 58ஆம் ஆண்டு செலவிடத்தோடு அம்மையார் அளவட்டி சதானந்தா அவர்கள் ஆசிரியராக வந்து ஜூனியர் கல்லூரியிலே தமிழ்துறை தலைமகளாக பணியாற்றி இந்த கோயிலுடைய பணிக்காகவும் சமூக பணிக்காகவும் தன்னுடைய இழைப்பாரும் வயதுக்கு முன்னாலேயே ஓய்வு பெற்று முழு நேர ஆத்மீக பணியாற்றியவர் அம்மையார். அம்மையாருடைய சரித்திரம் இந்த நாட்டிலே எல்லா பெண்களுக்கும் ஒரு முன்மாதிரி. சமயத்தை நாடி நிற்பவர்களுக்கு ஒரு முன்மாதிரி. ஒரு தலைமைத்துவத்திற்கு ஆளுமைக்கு ஒரு முன்மாதிரியான தாய். சொல்வன்மையிலே அவருடைய ஆற்றல் என்பது எங்கே கணியிலிருந்த குரலிலே அவருடைய பேச்சை கேட்டு பாமர மக்கள் படித்தவர்கள் எல்லாரும் திகைப்பார்கள். பண்ணோடு பாடி அவர் செய்த பிரசங்கங்கள் எல்லா கோயில்களினுடைய தூண்களிலும் இன்றைக்கு தூண்களில் கட்டாலும் சொல்லுது. அந்த அளவுக்கு பெண்கள் மேடையில் அஞ்சிய காலத்திலே வடக்கிலே, கிழக்கிலே, மலையகத்திலே, கொழும்பிலே, இந்தியாவிலே, சிங்கப்பூரிலே, மலேசியாவிலே, லண்டனிலே என்று தன் வாழ்நாள் முழுவதும் சொல் மழை பொழிந்து ஆழ்ந்த அறிவோடு மேடைகளை தரிசித்தவர். இந்திய அறிஞர்கள் கண்டு வியந்த ஒரு பெருமாட்டி சிவத்தமிழ் செய்திருக்கிறார்கள். அந்த அம்மையாரை இந்தியாவிலே சைவ சித்தாந்த சமாஜம், நீங்களே இந்தியாவிலே ஆரணியத்திலே நடைபெறுகிற மகாநாட்டுக்கு யாழ்ப்பாணத்து பெண்மணி நீங்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று ஆண்களோர் பெரும் சான்றோர் கூட்டம் அடைகிறார்கள். அந்த ஆரணியத்திலே 70களிலே தலைமை தாங்குவது என்பது சாதாரணமானவருடைய அல்ல, பெரும் சபை. அம்மையாருடைய சைவ சித்தாந்த உரையை கேட்டு மெய்மறந்தார். எல்லா ஆதினங்களும் அழைத்தார்கள், சமய அமைப்புகள் இந்தியாவிலே அழைத்தார்கள். அம்மையார் ஒரு அழைப்பு விட்டார், உங்களுடைய பவள விழாவை, சைவ சித்தாந்த சமாஜத்தினுடைய பவள விழாவை யாழ்ப்பாணத்திலே வையுங்கள், தெல்லிப்பள்ளியில் வையுங்கள் என்று இங்கே அழைத்து இங்கே ஒரு பெரிய மகாநாட்டை கூட்டி ஒரு வரலாற்றை பதிப்பித்தவர் அம்மையார் அவர்கள். அம்மையாரை பற்றி எத்தனையோ பேர் ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார். பல்கலைக்கழகத்திலே பல மாணவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற முன்னாள் துணைவேந்தர் என் சண்முகலிங்கன் அவர்கள் துர்க்கி அம்மனையும் அம்மையாரை உடைத்து ஒரு ஆராய்ச்சி செய்து தன்னுடைய கலாநிதி பட்டத்தை நிறுவினார்கள். இன்னும் பல பல இன்றைய தலைமுறையை சார்ந்தவர்களும் தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் கோயில்
வளர்ச்சியையும் அன்னை தங்கம்மா அப்பா குட்டியவர்களுடைய அந்த சிறுமையையும் எழுதி கொண்டே இருக்கிறார். மலேசியா, சிங்கப்பூரிலே அம்மையாருக்கு இருந்த மதிப்பு என்பது எது என்றது பல தடவை அழைத்தார்கள். கோலாலம்பூரிலே அம்மையாருக்கு இந்து விருத்தி சங்கம் பெருவிழா எடுத்தார்கள். அதே போல சிங்கப்பூர் சோம விநாயகர் கோயிலே அம்மையார் தொடர் சொற்பொழிவாற்றினார்கள். சிங்கப்பூர், மலேசியா சொற்பொழிவுகளுக்கு ஒரு புத்தகம் எழுதினார். மாவட்டபுரம் கந்த சுவாமி கோயிலே 50 ஆண்டுகளுக்கு முதல் கந்த புராணத்தை தொடராக உரையாற்றினார். கையிலே வைத்திருந்த குறிப்புகளை பார்த்த முன்னாள் ஆசிரியர் சண்முக சுந்தரம், முன்னாள் அதிபர், இந்த துண்டுகளை என்னிடம் தாருங்கள், இவை புத்தகமாக்க வேண்டும். பின்பு அம்மா அவர்களிடம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய துண்டுகள் அவ்வளவும் பெரும் சொத்து, புத்தகமாக்க வேண்டும். சிவத்தமிழ் செல்வியின் கந்தபுராண சொற்பொழிவுகளும் அந்த புத்தகம் வந்தது. நாளைய தினம் நல்லூர் துர்கா மணிமண்டபத்திலே அந்த புத்தகம் 3ஆம் பதிப்பு வெளியிட இருக்கிறது. அம்மையார் அவர்களுடைய சிறப்பை கண்டு காரணர்கள் வைத்தீஸ்வர குருக்களை அவர்கள் மணிவாசக சபையுடைய திருவாசக விழாவுக்கு ஆண்டுதோறும் அழைத்து கௌரவித்தார்கள். அங்கேதான் சிவத்தமிழ் செல்வியம் என்ற விருது வழங்கப்பட்டது. அம்மாவுக்கு 100க்கும் மேற்பட்ட பட்டங்கள் இருந்தாலும் வைத்தீஸ்வர குருக்கள் கொடுத்த பட்டத்தை அம்மா தன்னோடு இணைத்துக் கொண்டார். இன்றைக்கு சிவத்தமிழ் செல்வி என்றால் இந்த நாட்டிலே மட்டுமில்லை, இந்தியா உலகம் முழுவதும் பாடுகின்ற சைவ அன்பர்களுக்கு தெரியும். வைத்தீஸ்வர குருக்களையும் இந்த இடத்திலே நினைத்து வணங்குகிறோம். அம்மையார் அவர்கள் எங்கள் தேவஸ்தானத்தை இந்த உயர்நிலைக்கு கொண்டு வந்தார்கள். ஆலயத்தினுடைய வளர்ச்சியிலே அயராது உழைத்தார்கள். இன்றைக்கு உலகமே தெல்லிப்படை துர்க்கியம்மன் ஆலயம் என்றால் அது ஒரு அறச்சாலை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அறச்சாலையாக மாற்றிய பெருமை அம்மையாரை சார். அம்மையார் போர்ச்சூழலில் இந்த கோயிலை சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேல் தலைமை நாங்கள் வழிநடத்தியது. கடும் போர் நடைபெற்ற காலம், இடப்பெயர்வுகளை சந்தித்த காலம், கோயில் வளாகத்திலேயே குண்டு வீச்சும் செல்வீச்சும் நடைபெற்ற காலம், கோயில் வீதியிலேயே குற்றுயிராக அன்னதான பணியில் இருந்த இளைஞர் மகளிர்களுக்கு குழந்தை விழுந்து இறந்த காலம், இவற்றையெல்லாம் சந்தித்து கண்ணீர் மழையோடும் இந்த எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அம்மையாப்பட்ட பாடு என்பது இன்றைய தலைமுறைக்கு இங்கே விளங்கப் போகிறது. இன்றைய தலைமுறை பணிகளை பற்றி விளங்கார். இன்றைய தலைமுறைக்கு சரியான ஆன்மீகம் தெரியாது. இன்றைய தலைமுறை இந்த போரிலே வடக்கிலும் சரி கிழக்கிலும் சரி தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள் பட்ட கஷ்டங்கள் தெரியாது. யார் தலைவர், யார் தலைமை, ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன, பண்பாடு என்ன, பக்குவம் என்ன என்பதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. அதனாலேதான் நாங்கள் துன்பப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி பல பேர் கவலைப்படுகிறார்கள். எத்தனை தலைமைத்துவம் இந்த மண்ணிலே கொடிகட்டி பறந்தது, கண்ணூறுப்பட்டது போல போய்விட்டது. அம்மையார் அவர்கள் மிக நேர்த்தியாக, மிக பக்குவமாக ஆக்கப்படுகிறார். என்னை ஒரு சிறு இளைஞனாக, மிக வயதிலே குறைந்த ஒருவனாக 30 ஆண்டுகளுக்கு முதல் என்னை அழைத்து இந்த கோயில் நிர்வாகத்திலே இணைந்தார். அப்பொழுது எல்லாரும் வயதிலே கூடியவர்கள், நான் தான் மிக வயதிலே குறைந்தது. எனக்கு பயமாக இருந்தது. அம்மையார் முதல் தன்னுடைய பிறந்த நாள் அறநிதியத்திலே 93ஆம் ஆண்டு இணைந்தார். 95ஆம் ஆண்டு பிறந்த தன்னுடைய கோயில் நிர்வாகத்தில் இணைந்தார். இன்றைக்கு 30 ஆண்டுகள். இந்த 30 ஆண்டுகளும் ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வருது. ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து வெளியிலே போனால் சரி, மற்றபடி
அம்மையார் சொன்ன கடமைகளை செய்வதனால்தான் இன்றைக்கு இந்த கோயில், இந்த இல்லம், எங்களுடைய பிள்ளைகளுடைய விருத்தி, எங்களுடைய சமுதாய பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் மேடையிலே பேசத் தொடங்கிய காலத்திலே நூல்களை தூக்கி தந்து இதை படியும்போது தம்பி என்றால் கோயில் நிர்வாகத்திலே இணைத்தார், நிர்வாகத்தில் இணைத்து விட்டு ஒரு நாள் கேட்பார், இன்றைக்கு எங்கே பேச்சு, என்ன தலை, என்ன பேச இருக்கிறது, பேசி முடிந்து வந்தாலும் கேட்பார், நேற்று எப்படி இருந்தது, பதில் சொல்ல வேண்டும். ஒரு குழந்தை போல நாங்கள் 14 வருஷம் அம்மாவுக்கு பின்னாலே இருந்து அவருடைய 83வது பிறந்த தினத்தை கொண்டாடி அவர்கள் விடைபெற்ற பின்பு இந்த ஆலயத்தினுடைய தலைமை கடந்த 15 ஆண்டுகளாக இந்த விழாவை தலைமை தாங்குவது, குருபூசையை தலைமை தாங்குவது, கோயிலை தலைமை தாங்குவது, மகளிர் இல்லத்தை தலைமை தாங்குவது, சிவபூமி அறக்கட்டளையை தலைமை தாங்குவது, அத்தனைக்கும் அம்மா அவர்கள் தந்த பயிற்சி தான் காரணம். எனவேதான் பெரியோர்களே, தாய்மார்களே, இது ஒரு பெரிய வரலாறு. சிவத்தமிழ் செல்வி என்கின்ற ஒரு மிகப்பெரிய விருட்சம் எப்படி எத்தனை பேரை உருவாக்கியது. பண்ணோடு பாடிய பிள்ளைகளுடைய பாடலை கேட்டது போலதான் என்னை போன்றவர்கள் இந்த சபையில இருப்பதற்கு இன்னும் எத்தனையோ பிள்ளைகள். இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே 28 மாணவர்கள் துக்கியம்மன் கோயில் பிள்ளைகள் படிக்கிறார்கள். இன்றைக்கு பாடின பிள்ளைகள் பட்டதாரியானார்கள், குழந்தையாக வந்தனர். இன்றைக்கு அப்படி குழந்தைகள் வந்து இன்றைக்கு பெரிய ஆற்றலாளர்களாக மாறுகிறார்கள். இங்கே பாடிய பிள்ளைகளே 4 பேருக்கு கோயில் வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். அவர்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் மாலையில வந்து விளையாடுவார்கள். எங்களுக்கு இப்போ பேர பிள்ளைகள் ஓடி திரிவார்கள். எல்லாமே அம்மா போட்ட பிச்சை தான். அம்மாவுடைய தீர்க்க தரிசனம் கோயில் மட்டுமல்ல, இல்லம் மட்டுமல்ல, எங்களுடைய சமூகம் படைக்கும். இன்றைக்கு பல கோயில்கள் சமூக தொண்டு ஆற்ற தொடங்கி இருக்கிறார். பல சமய நிறுவனங்கள் அகதிகளுக்கு உதவ தொடங்கி இருக்கிறார். சைவ சமயத்தவர்கள் இன்றைக்கு இலங்கை பூராவும் தர்ம காரியம் செய்ய தொடங்கிவிட்டார். வெள்ளப்பெருக்கு என்றால் என்ன, கொரோனா வருத்தம் என்றால் என்ன, எல்லா கோயிலும் அரிசி பொருள் கொடுத்தார். ஆனால் 80களிலே ஒரே ஒரு கோயில் இந்த பணியிலே ஈடுபட்டதென்றால் அது அன்னை தங்கம்மா அப்பா குட்டியினுடைய தலைவத்துவம் தான். ஆயிரக்கணக்கான அகதிகள் வந்து இங்கே கோயிலே தங்கி இருந்தார். 3 வேளை உணவு கொடுத்தார். ஸ்கந்தபுரோதயா கல்லூரியில் ஒரு படித்த மாணவன் ஒரு முறை பல்கலைக்கழகம் போவதற்கு சான்றிதழ் நிரப்ப வந்த இடத்திலே சொன்னான், தான் நள்ளிரவு 12 மணிக்கு துக்கியம்மன் கோயில் அகதி முகாமிலே தான் பிறந்தேன். உள்ள பெற்றும் இந்த கோயிலே நடந்தது. எத்தனை அகதிகளுக்கு தஞ்சமடைந்து வாழ்வு பெற்றார். இன்றைக்கு கோயில்களிலே அகதிகளை தங்க வைத்ததும் அம்மா தான். கோயில்களிலே தர்மம் செய்யுங்கள் என்று ஊக்குவித்ததும் அம்மா தான். அம்மா பேச போகிற கோயிலே கேப்பா, வேள்வி செய்கிற கோயிலா அதை நிப்பாட்டு, சின்னமேளம் செய்கிற கோயிலா அதை நிப்பாட்டுங்கள், நான் பேச வருவது. கவிஞர் கந்தவனம் அவர்கள் 80களில் ஒரு கவிதை எழுதினார் ஈழநாடு பத்திரிகையிலே. கோயில் விழாக்கள் அந்த கவிதையை எழுதினார்கள். களியாட்டம் வேண்டாம், சின்ன மேளம் வேண்டாம், சிவத்தமிழ் செல்வியை கூப்பிடுங்கள். கவிஞர் கந்தவனம் எழுதிய அந்த கவிதை அந்த காலத்திலே பிரபல்யம் பெற்றது. ஏனென்றால் கோயில்களில் முதல் புராணங்கள் எப்படி கூப்பிடுவது என்பதை படிக்க வேண்டும் என்பதற்காக அம்மையாரை அழைத்தார். நேரம் தவறாத, காலம் தவறாத அவருடைய பணி அவரை உன்னத நிலைக்கு கொண்டு வந்தார். அம்மையார் அவர்கள் யார் பசியோடு வந்தாலும் சோறு கொடுக்க வேண்டும் என்பார். அதனாலேதான் அம்மையார் இறைவனம் அடைந்த பின்னாலும் இந்த ஆலயத்திலே வாரத்திலே 2 நாள் அன்னதானம் நடத்துவார். தினமும் அவ்வளவு பேர் வந்து சாப்பிடுவார்கள். இந்த பிள்ளைகள்
அவர்களுக்கு சமைப்பதிலே பசி என்று வந்தால் இங்கே பணி செய்கின்றவர்கள் உடனே சோறு கொடுப்பார்கள். அதனாலேதான் 2009ஆம் ஆண்டு மிகப்பெரிய யுத்தம் முடிந்து முதல் வவுனியாவில் இருந்து அகதி முகாமில் இருந்து சிவாச்சாரியர்களை அழைத்து வந்த போது அகில இலங்கை இந்து மாமன்றம் அங்கே பாதுகாப்பு அமைச்சர் சொன்னது தெல்லிப்படையிலே கொண்டே இறக்கினால் போதும். சிவாச்சாரியர்கள் வந்தார்கள். இரண்டாவதாக முகாம்களில் இருந்த நிறைமாத கற்பிணிகளை தான் இரண்டாவது தடவை 11 பஸ் வண்டியிலே அனுப்பினார். அப்பொழுது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் அடியே எங்களுடைய அமரத்துவமனையில் அகிலேஸ்வர குருக்கள் இரவு 10 மணிக்கு நாங்கள் யாழ்ப்பாண பஸ் நிலையத்திலே விளக்கோடு நின்றோம். அவ்வளவு கற்பிணி பெண்களை என்னுடைய விண்ணப்பத்தை தந்து கையெழுத்து எங்களிடத்திலே வாங்கிவிட்டு இவர்களை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறோம் என்று முன்னுக்கு பின்னுக்கு ராணுவம் கொண்டு வந்து கோயிலில் இறக்கினார். இங்கேயே வைத்து பராமரித்து அவரவர் ஊருக்கு உறவினர்களிடம் அனுப்பி வைத்தோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து நாளைக்கு இத்தனை அகதிகள் வருகிறார்களுக்கு அறிவிப்பார்கள். இந்த கோயில் அந்த பணிகளை செய்வதற்கு இந்த கோயிலே அடையாள வாயிலாக அடுப்பு 100 யார் பசியோடு வந்தாலும் பசிப்பணி மருத்துவனாக பணி செய்ய வேண்டும் என்று சொன்ன அந்த சிவத்தமிழ் செல்வியினுடைய 100ஆண்டு விழாவிலே கூடியிருக்கிறோம். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு நாங்கள் என்னுடைய கோயில் அம்மையார் தொடக்கி வைத்த பணியை செய்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அம்மையாருடைய பிறந்த நாள் நிதியத்திலே இருந்து ஒரு பகுதி வைத்தியசாலைக்கு கொடுக்கப்படுகிறது. அது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை, தெல்லிப்படை புற்றுநோய் வைத்தியசாலைக்கு தொடர்ந்து அந்த பங்களிப்பை செய்கிறோம். அம்மையாருக்கு கல்வி நிதியம் ஒரு நிதியம் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவால் நண்பர்களுடைய பேருதவியினாலே அங்கே நான் உரையாற்ற போன போது பெருநிதி தந்தார். 14 லட்சம். 2001ஆம் ஆண்டு 16 லட்சம் என்பது சாதாரணமான பணம் அல்ல. அதுதான் கல்வி நிதியம். அன்பர்கள் கொடுத்த பணம் எல்லாம் சேர்த்து பிறந்த நாள் அறநிதியம் என்ற ஒரு அறக்கட்டளை, அதை விட இளைஞர் சங்கம் ஒரு அறநிதியம், பெண்கள் தொண்டர் சபை அறநிதியம், எல்லாரும் போட்டார். அந்த அறநிதியத்திலே தான் வைத்தியசாலைக்கான பணம். இன்றைக்கு கல்வி நிதியம் கொடுக்கிறோம் என்றால் தீர்க்க தரிசனத்தோடு சூரிய சந்திரன் உள்ள வரை இந்த அறநிதிய நிரந்தர வைப்பு இருக்க வேண்டும், வட்டியை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று அம்மா உறுதி எடுத்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் வேறு இடங்களிலே காண முடியாது. வேறு சத்திரங்கள் மடங்கள் எல்லாம் இன்றைக்கு கொத்துரொட்டி கடைகளாக மாறிவிட்டது. இன்றைக்கு மடங்கள் பெரிய 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 சன்னியாசியர் குடியரசு எடுத்து கட்டிய மடங்கள் யாழ்ப்பாணத்தில் இல்லை. அன்ன சத்திரம் இல்லை, கந்தர் மடம் இல்லை, பூதர் மடம் இல்லை, சடையம்மா மடம் இல்லை, கீரிமலையில் இருந்த சடையம்மா மடம் இல்லை, கீரிமலையில் இருந்த 11 மடத்திலே இன்றைக்கு ஒரு மடமும் இல்லை. சிவபூமி மடத்தை தவிர அத்தனை மடங்களும் திறமட்டமாக, சில மடங்கள் இருந்த இடமும் இல்லாமல் கூட இன்றைக்கு அம்மா அமரத்துவம் அடைந்து 15 ஆண்டுகள் கடந்த பின்னால் இவ்வளவு பேர் கூடுகிறோம். ஒரு விழாவும் தவறாமல் நடக்கின்றதால் எங்கள் தேவஸ்தான நிர்வாக கட்டமைப்பை இப்படித்தான் நடாத்த வேண்டும் என்று எங்களுக்கு எல்லாம் என்னுடைய இளம் கராயத்திலே காட்டிய அந்த பாதை தான் இந்த விடயங்கள் நல்ல முறையிலே நடைபெறுகிறது. எனவே பெரியோர்களே, அம்மாவை பற்றி எத்தனை மணித்தியாளர்களும் பேசலாம். அவர் செய்த சாதனைகள் என்று என்றவை, அவருடைய கனவு ஒவ்வொன்றாக நினைவாகி எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சமூகம், கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு பெரும் விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. எவ்வளவோ நூல்கள் அம்மாவுடைய பேராலே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அம்மா முதலாம் திருமுறையில் திடீரென்று சொன்னா இறப்பதற்கு ஒரு வருடத்துக்கு முதல் தம்பி சுந்தரருடைய தேவாரத்தை ஒரு வெளியிட வேண்டும் ஆசையா.
இரண்டாம் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருமுறையை வருகின்றார். இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முதல் தம்பி சின்ன வயதில பண்டித வகுப்புல நலவெண்பா முழுக்க நான் மனநம் செய்தனா அவருடைய இந்த நலவெண்பாவை வெளியிட்டவர். அதான் அவரோட கடைசி புத்தகம் வெளியிட்டோம். அம்மையார் இறந்த பின்பு அம்மையாருக்கு திருமுறை விருப்பம் என்ற காரணத்தினால் 12 திருமுறையை எங்களுடைய தேவஸ்தானம் பல கோடி ரூபாய் செலவிலே அச்சிட்டிருக்கிறோம். பெரிய புராணம் 4 பாகங்கள். ஒவ்வொரு பெரிய புராணத்தினுடைய 4 பாகமும் கிட்டத்தட்ட 35 லட்சம் செலவு செய்திருக்கிறோம் பெரிய புராணத்துக்கு. இப்பொழுது கந்த புராணம் அச்சிலே இருக்கிறது. கந்த புராணத்தினுடைய முதல் பாகம் அச்சு விட்டு விட்டோம். ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற சைவ அன்பர்கள் நிதி தந்தார். இப்பொழுது கந்த புராணம் 2வது பகுதிக்கு கதிரி தம்பி ஐயாத்துறை நினைவாக அவருடைய பேரப்புள்ளை லண்டனில் வசிப்பவர் 7 லட்சம் ரூபாய் அனுப்பி இருக்கிறார். கந்த புராணம் இப்பொழுது அச்சில் இருக்கிறது. இந்த கோயில் இந்த நாட்டிலே 12 திருமுறையை அச்சிட்டு கோயில்களுக்கு இலவசமாக கொடுத்தது. அம்மா செய்த அந்த பெரும் பணியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக 12 திருமுறைகளை நாங்கள் வெளியிட்டோம். எத்தனை கஷ்டம்! 12 திருமுறை, ஆயிரக்கணக்கான பாடல்களை அச்சுப்படை பார்த்து வெளியிட்டோம். அம்மையார் அவர்களுக்கு நூல்கள் வெளியிட்டோம். அகில இலங்கை இந்து மாமன்றம் நூல் வெளியிட்டது. இங்கே யாழ்ப்பாண பல்கலைக்கழக செல்வ மனோகரன் சிரேஷ்ட விரிவுரையாளருடைய ஆய்வு நூல் சிவத்தமிழ் செல்வியின் வகிபாகம், அவருடைய நூல் இந்து மாமன்றம் முழு செலவையும் பொருட்படுத்தது. எங்கள் துர்காதேவி தேவஸ்தானம் சிவத்தமிழ் செல்வி வாசகம் என்று எல்லா சான்றோரிடத்திலும் நூல்கள் கட்டுரைகள் வாங்கி வெளியிட்டது. அதுக்கு முன்பு மணி விழாவுக்கு நூல், பவள விழாவுக்கு நூல், அம்மாவுடைய இறப்புக்கு பின்னால் கூட எத்தனையோ நூல்கள் அம்மாவுக்காக வெளியிட்டிருக்கிறோம். அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு 100ஆண்டு விழா மலர் இங்கே அச்சேற்றப்படுகிறது. தம்பி துவாரகன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் சர்வேஸ்வரா மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர் சிவானந்தமூர்த்தி சிவேசன், சந்தோஷி பொறியியலாளர் சந்தோஷி எல்லாரும் சேர்ந்து இந்த நூலை இன்றைக்கு அச்சேற்றி எங்களுக்கு தந்திருக்கிறார். நாளைய தினம் அம்மாவுடைய கந்த புராண சொற்பொழிவுகள் நூல் அச்சேற்றப்படுகிறது. சதா அவர்கள் என்ன நினைத்தார்கள் அவற்றையெல்லாம் ஒழுங்கு முறையிலே எவ்வளவு பணம் செலவு செய்தாலும் அத்தனையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். சில பேருக்கு 1 வருஷம் நினைவு வைபவம் வைப்பார்கள். பெற்ற தாய்தப்பன் மாளிகை கட்டி இருந்தாலும் முதல் துவசம் செய்வார்கள். அடுத்த வருஷம் கோயில் ஒரு அரிச்சல் என்பார்கள். அடுத்த வருஷம் என்னமே தெரியாது. ஆனால் அம்மாவுக்கு வருஷத்திலே 2 விழா பெருவிழாவாக நடைபெறுகிறது. அந்த விழா ஆனி விசாக நட்சத்திரத்திலே அம்மாவுடைய குரு பூசை இப்படித்தான் நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 7ஆம் தேதி இப்படித்தான் விழா நடைபெறும். எனவே இங்கே வந்திருக்கிற அன்பர்களே, இன்று தொடக்கம் இந்த பெருவிழாக்களிலே உங்களுக்கு அழைப்புதல் அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் இந்த 7ஆம் தேதி என்றால் புது கலந்தல்ல மடிச்சு விடுங்க. ஒவ்வொரு ஜனவரி 7ஆம் தேதியும் நீங்கள் இங்கே வர வேண்டும். இந்த பணி இங்கே வந்து நின்று வழிபாடு செய்ய வேண்டும். சைவ உலகத்தில் நீங்கள் செய்கிற கைமாறு நெல்லைநகர் நாவலர் பெருமானுக்கு படி 200 வருஷம் கழித்து இன்றைக்கு மரியாதை செய்கிறோமோ அதே போல சிவத்தமிழ் செல்விக்கும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் ஒரு பெண், ஒரு தாய் தன் வாழ்வை அர்ப்பணித்ததை உலகம் மறந்து விடாதீர்கள் என்று கேட்டு என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து 93ஆம் ஆண்டு உதவியை சார்ந்திருக்கிறாங்க. தெளிப்படையிலே இருந்த காலத்திலே தான் அம்மாவோடு கூடுதலாக பழைய நடத்த ஏற்பட்டது. அப்பொழுது 93ஆம் ஆண்டு திருவிழா நடந்து கொண்டிருக்க. அப்போ இந்த பிரதேசம் இடம்பெயர்ந்து விட்டது. அப்போ அம்மாவுடைய இல்லம் மனதனாமடம் பள்ளிக்கூடத்தில் தான் இந்த
இல்லம் அங்கே தான் நடந்து கொண்டது. இது இடம்பெயர்ந்து இது இடம்பெயர்ந்த பிரதேசமாக இருந்தாலும் கோயில் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றிருந்தது. அந்த 93ஆம் ஆண்டு திருவிழாவும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த நேரம் நாங்களுடைய அலுவலகம் ஒன்று இங்கே இருந்தது. என்னுடைய ஒரு உப அலுவலகம். நாங்கள் எங்களுடைய அலுவலகம் வந்து மல்லாத்தில் அமைந்திருந்தது. அப்பொழுது ஒரு செல் வந்து விழுந்ததுனாலே எங்களுடைய அலுவலகத்தை சேர்ந்த கடமையில் இருந்த பொழுது இறந்து விட்டேன். ஒரு சோகமான சமம் வந்து நடந்த 93ஆம் ஆண்டு இதிலே அவ்வாறான காலம் ஒரு கஷ்டமான காலம் தான். அந்த காலங்கள் அவ்வாறான காலத்திலே தான் அம்மா பல இருந்தாலும் அந்த பிறகும் தொடர்ந்தும் 95ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த வரைக்கும் இந்த ஆலயம் தொடர்ந்து சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அதில் இந்த பூசை வழிபாடுகளும் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அது அம்மா அவர்கள் அந்த சைவத்துக்கும் தமிழுக்கும் பல கொண்டாடியிருக்காரு. தலைவர் அவர்கள் அழகாக சொன்னார்கள். நான் அப்படி அந்த ஒரு அத்தியாயம் மட்டும் தான் நான் சொல்வேன். என்ன அந்த ஆலயம் வந்து ஒரு சமூக பணியில் ஈடுபட்டது அவாட்ட காலம் தான். அது ஒரு காலம் செய்ய முடியாத ஒன்றே அவா செய்தால் ஒரு பெரிய சமூக பணி. ஆலயங்கள் சமூக பணி செய்ய வேண்டும் என்றதை அவதான் முதலாக செய்து ஒப்புக்கொண்டவா. அந்த இல்ல பிள்ளைகளை எடுத்து அவர் வளர்ச்சிகளை வந்து ஒரு கஷ்டமாக காலம். அந்த எனக்கு அந்த ஒரு இடம்பெயர்ந்த ஒரு காலம். அது நாங்கள் இதில் இருந்து என்ன வசதியாக இருந்து ஒரு இடம்பெயர்ந்து பிறகு தென்பராட்சி சென்று அவ்வாறான காலங்கள்லாம் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுத்து அந்த ஒரு மிகப்பெரிய அவங்க மட்டுமே பல சமூக பணிகள். அது தொடர்ச்சியாக பல சமூக பணிகள். இந்த நாங்கள் கூட ஏதாவது கஷ்டப்பட்டாங்களுக்கு உதவி பண்ணு அம்மா வந்து நாடு வளர்க்க இருந்தால் அந்த வளர்ந்த சமூக பணிகளிலும் அவள் ஈடுபட்டு இருந்தார். ஆனால் அப்படி ஒரு முதலாக அந்த இருந்தாலும் அந்த செயல்களை மற்ற ஆலயங்கள் செய்வது குறைவு. ஆனால் மற்ற ஆலயங்கள் கூடுதலாக அந்த வழக்குக்கு செலவழிக்கிற காசுகள் வந்து கூட அது எவ்வளவு செய்து கொண்டு போகலாம். அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு செய்யலாம். அது பல பேர் அதுக்கு செலவழிக்கிற காசு அது கூட. ஏன்னா உண்மையான காரணம் என்னென்றால் உண்மையான பக்தி இல்லை. நாங்கள் உண்மையான கடவுள் பக்தியாக இருந்தால் நாங்கள் அப்படி போக மாட்டோம். நாங்கள் கடவுளும் பார்க்க நாங்கள்லாம் பெரிதல் நினைக்கிறதால அப்படி வருது. நாங்கள் அப்படி தான் நினைச்சு கொண்டுறோம். கடவுளும் பார்க்க நாங்கள் பெரிது. மற்றவன் எந்த மூக்கு போனாலும் பரவாயில்லை, எதிர்க்கு சவரப்பட மட்டும் நிற்கிறார்கள் தான். இப்போ நாங்கள் அப்படி மாறிவிட்டோம். கண்ணாமலம் அப்படி இருக்கிறோம். அந்த காலத்தில் அம்மா சில ஒழுக்க இந்த பிள்ளைகளை வந்து மிக ஒழுக்க சீலர்களாக வளர்த்தெடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம். மற்ற ஆலயங்களும் ஒரு சிறிய ஒரு பகுதியாவது சமூகத்தொண்டு ஆற்ற வேண்டும் என்றதிலே அவர் முன்னுதாரணமாக திகழ்ந்தார். அந்த நம்பிக்கை மற்ற உண்மையிலே அது அந்த கன ஆலயங்களில் இருக்கின்றன. சில பணம் அனுப்புகிறார்கள். அவர்களுடைய கணக்குகளை கூட செய்யாமல் இருக்கிறார்கள். சரி, தெல்லிப்பளை பெரிய செயலாளருக்கு தெரியும் பண்ண கோயில்கள் இந்த பகுதிகளில் கூட அவர்கள் அந்த கணக்கு அறிக்கைகளை விட்டால் அவர்கள் காட்டுறதே இல்லை. அப்படி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறான கோயில்களும் இருக்கின்றன. ஆக இது ஒரு நம்பிக்கை வரக்கூடியதாக. வெளிநாட்டில் எந்த எவ்வளோ பெரிய நிதியை அனுப்புகிறார்கள் என்றால் அது ஒன்று. மற்றது அம்மா செய்த ஒரு பெரிய காரியம் நான் சொல்வேன். தன்னுடைய சேவை காலத்துக்கு பிறகு இந்த ஒரு வளர்ச்சி அடைய வேணும், இவ்வாறான விருத்தி அடைய வேணும் என்று ஒரு ஆளை கண்டுபிடிச்சு தந்திருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய இது. ஆடுகளை கண்டெடுத்து அதுக்கு போட்டுதான் அது பெரிய அந்த திறமை. யாரால செய்ய முடியும் என்று கண்டுபிடிச்சு அது இப்படி ஒரு ஆளை போட்டுருக்கதான் அது மிக திறமை. இந்த அம்மாண்ட என்ன நோக்கம் இருக்கோ அதுக்கு எந்த விதமான ஒரு குறைவும் இல்லாமல், ஒரு தொய்வும் இல்லாமல் தொடர்ச்சியாக பெரிய சேவைகளை அவர் செய்து கொண்டிருக்க உண்மையில் ஒரு மகத்தான பணி. அதை ஒரு நாள் செய்யலாம், எல்லாரும் புற சொல்லலாம், ஆனால் ஒரு நாளும் செய்யலாம். அதுதான் மிக புற சொல்லவும். இப்போ கூடுதலாக இந்த காலத்தில் நாங்கள் வந்து நல்லா செய்வதை பற்றி ஒருவரும் எழுத மாட்டாங்க. அநேகமாக பாருங்க புத்தகம் எழுதுகிற இந்த சோசியல் மீடியா தான் இல்லை. கூடுதலாக அந்த புற சொல்வதுதான் பழக்கம், கூடுதலாக தான் பழக்கம். நல்லா எழுதுறீங்க. அப்போ அவருக்கும் அந்த கல்லறை படி சில வழியில் பார்க்கணும். சில பேர் எழுதுறாங்க, எனக்கு வேதனையாக இருக்கிறேன், அது சில வழி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இதனால மரம் கிடந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏனென்றால் அவருடைய பணி ஒரு உன்னதமான பணி. மற்ற நம்பிக்கை, மற்றது அந்த அவருடைய ஒரு வெளிநாட்டவர்கள் உதவி வழங்குகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். அவர் கொடுக்குற ஒரு சதத்துக்கும் அவர் வீண் போகாமல் அதை செய்கிற சரியான முறையில் பணி நடத்தி கொண்டது மிகப்பெரிய பணி. அந்த வகையிலே நாங்கள் அது அம்மா அந்த தந்த காலத்திலே அந்த பணி நிற்காது தொடர வேணும் என்று சொல்லி அவர் தூர நோக்கிலே செய்திருக்கிறார். மிகப்பெரிய பணி அவரை கண்டுபிடித்து செய்தது. ஆகவே நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் உண்மையாக அம்மா அவர்கள் செய்த பணி ஒரு உன்னதமான பணி. அதை தொடர்ந்து செய்த கலாநிதி ஆடுமர்களை நாங்கள் மனமாக பாராட்டுகிறோம். எங்களுடைய சைவ மதத்துக்கு மிக முக்கியமான ஒரு அறப்பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரும் அந்த உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள்
எமது மக்கள் இருக்கின்ற வரையும் உங்களை மறக்க மாட்டார்கள். நீங்கள் கொண்டு செய்கின்றவனை அந்த பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்து வச்சு காணி வாங்கி கொடுத்து வீடு கட்டி நகையை செய்து கொடுத்து எல்லாம் அப்படியான ஒருதெல்லாம் செய்யலாம். எல்லாம் சும்மா சொல்லி போட்டு போகலாம். இந்த அரண்மனையன் திருவாச அரண்மனை இப்போ மற்ற திருக்குறள் இதுவும் முடியுது. ஒருத்தரம் எல்லாரும் நாங்கள் சுலபமாக சொல்லி போட்டு போகலாம். செய்யறது பெரிய ஒரு கஷ்டமான காரியம். முன்னாடி செல்கிற உங்களுக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுதலும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு மேலும் பல ஆயுளை கொடுக்க வேண்டும். மீண்டும் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் என்று எங்களுடைய அம்மாவுக்கு எனது கனமார்ந்த அம்மாவுக்கு எங்கள் நன்றியோடு அம்மாவோட நாங்கள் மேலே அம்மாவோட நாங்கள் நான் இங்கே கோயிலுக்கு வந்தால் நான் ஒரு நாளும் கிட்ட போய் நிற்கிற விரும்புகிறீங்களே அம்மா கிட்ட கொண்டே விட்டுருவா திருவிழா நடக்கிற பொழுது அப்படியான ஒரு நல்லா தான் அவருடைய நாங்கள் பழகியிருந்தோம். அந்த வழியை அம்மாவுடைய பணிகள் ஒரு சிறப்பானவை, அது உன்னதமானவை. அந்த பணிகளை தொடர்ந்து செய்கின்ற கலாநிதி ஆளுநர் நடக்கும் நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து அந்த பணிகளை தொடர்ந்து செய்வோம் என்று விடைபெறுகிறேன். அமெரிக்க ஹவாய் சைவ ஆதீனம் அம்மையார் உயிரோடு இருக்கின்ற போது ஒரு சர்வதேச ஆத்மீக பெரியவர் என்ற விருதை ரிஷி தொண்டநாத சுவாமிகளிடம் அனுப்பி அவர்கள் இங்கே கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். சத்யசாயி பாபாவுக்கு பிறகு உலகத்தில் 2வது விருது அம்மையாருக்கு தான் அந்த விருது கிடைத்தது. அமெரிக்கா ஹவாய் ஆதீனம். இது போல எத்தனையோ இன்னும் கௌரவங்கள் அம்மையாருக்கு கிடைக்கும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்து நூலாக்க குழுவினர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்களிடம் இந்த நூலை ஒப்படைத்து முதற் பிறவியை கௌரவ சித்தார்த்தன் அவர்களுக்கு பேராசிரியர் வழங்குவார். அமெரிக்காவிலே கிட்னி தொடர்பான ஒரு மிக உயர்ந்த மதிப்பை பெற்று புளோரிடா மாநிலத்திலே சிறப்பு பெற்றவர். யாழ்ப்பாண பூதனா வைத்தியசாலை, தெல்லிப்பளை பூதனா வைத்தியசாலை போன்றவற்றுக்கு நிறைந்த உதவிகளை வழங்கிய தம்பதிகள் இப்பொழுது பெற்றுக் கொள்கிறார்கள். ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கின்ற கலாநிதி சிவகுமார் அவர்களுக்கு இப்பொழுது பிறகு வழங்கப்படும் வெற்றிமணி பத்திரிகையினுடைய ஆசிரியர் சிவத்தமிழ் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அம்மாவை கௌரவப்படுத்தியவர். நாளைய தினமும் அன்னை தொடர்பான ஒரு நூலை சிறப்பு மலரை வெளியிட இருக்கின்ற கலாநிதி சிவகுமார் அவர்களுக்கு இப்பொழுது பிறகு வழங்கும். இங்கே வந்திருக்கின்றவர்கள் எல்லோரும் மிக தகுதியான பெரியவர்கள். எல்லோரையும் அழைத்து கொடுக்க வேண்டும் என்று விருப்பம். ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு இப்பொழுது பிறந்த நாள் அறநிதிய கொடை வழங்கப்பட இருக்கின்றது. எங்கள் தேவஸ்தானத்தினுடைய பொருளாளராக 43 ஆண்டுகள் பணியாற்றிருந்த திரு சண்முகநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பிறந்த நாள் அறநிதியம் வழங்குகிற நிகழ்ச்சி கல்வி நிதியத்தை பெற இருப்பவர் கோட்டக்கல்வி படைப்பாளர் தெல்லிப்படை திரு வேண்ணா அரசகேசரி அவர்கள். இந்த அறக்கொடை நிதி ஆஸ்திரேலியா தமிழர் கழகம் என்ற அமைப்பினால் அங்கே உரையாற்ற போன போது அவர்கள் ஒரு பெரிய நிதியை தந்து ஏதாவது ஒரு தர்ம காரியத்தை விரும்பினதை செய்யுங்கள் என்றார். 2001ஆம் ஆண்டு நான் அந்த நிதியை அன்னையினுடைய பெயராலே கல்வி நிதியமாக வைப்பிட்டேன். ஆண்டுதோறும் அதனுடைய வட்டி பணம் இப்பொழுது மாணவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தெல்லிப்பளை கோட்டத்தில் 102 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த வட்டி பணம் வழங்கப்பட இருக்கிறது. ஒரு மலையின் பென்ஷனுடைய மகன் எங்கள் தேவஸ்தானத்திலே தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்திலே ஒரு உறுப்பினராக ஆரம்ப உறுப்பினராக இந்த மாதத்தோடு செயலாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் திரு நவநாதன். இளைப்பாறிய மாவட்ட கூட்டுறவு அதிகாரி
அவர் செய்த சேவையை நாங்கள் மறக்க முடியாது. பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களும் அவருடைய பாரியாரும் சிவத்தமிழ் செல்வி ஆராய்ச்சி நூல் நிலையத்துக்கு சில நூல்களை கையளிக்க இருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறேன். வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களும் நினைவாக அம்மையாரை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டவர் என்னுடைய மதிப்பார்ந்த மனோன்மணி சண்முகதாஸ் அம்மையார் அவர்கள் அருந்தொண்டு ஆற்றுகிறார்கள். அவர்கள் இப்பொழுது இந்த நூல் பெரியோர்களே, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருக்குறள் முழுவதற்கும் மிகப்பெரிய உரை எழுதிய பெருமை கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் அவர்களுக்கு. அவர்கள் எழுதிய அந்த திருக்குறள் உரை நான் நினைக்கவில்லை, ஒரு பெண்மணி யாழ்ப்பாணத்தில் இருந்து திருக்குறள் உரையை எழுதி ஒரு வரலாற்றை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சந்திரிகா சுப்பிரமணியம் என்ற ஒரு சட்டத்தரணி இப்பொழுது திருக்குறளுக்கு ஆங்கிலத்திலே ஒரு உரை எழுதி நல்லூர் தேர் திருவிழா அன்று துர்கா மணிமண்டபத்திலே வெளியிட்டார்கள். பல பெரியவர்கள் இப்படியான பணிகளிலே ஈடுபடுகிறார்கள் என்பது பெருமைக்குரிய விடயம். இப்பொழுது கலாநிதி தங்கம்மா பாக்குட்டி கனிஷ்ட வித்தியாலயம் என்ற பெயரோடு 2009ஆம் ஆண்டு தொடக்கம் இயங்குகின்ற அந்த பாடசாலை, அந்த பிள்ளைகள் அம்மாவுடைய பேராலை என்கிற பாடசாலை பிள்ளைகளுடைய ஒரு சிறிய நிகழ்ச்சி, 10 நிமிஷ நிகழ்ச்சி இடம்பெறும். அந்த நிகழ்ச்சியோடு அனைத்து அன்பர்களும் இன்று மதிய உணவு அருந்தி செல்லுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அந்த மதிய உணவுக்கு முன்பு நான்